Hello friends, welcome to Happy Learning. So நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ 12th ஸ்டாண்டர்டில் வந்து சிம்பிளுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம், காம்ப்ளெக்ஸ்க்கு கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கும், கொஞ்சம் வாஸ்ட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது வாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. பட் நமக்கு நோ அதர் கோ, படித்து தான் ஆகணும். பிகாஸ் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் போகும்போது நம்ம வந்து நம்மளோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லையா. நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து செம்மையாக இருக்கணும். ஓகே, ஒருத்தவங்க வந்து ஹை பொசிஷன் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் சாதாரணமாக போயிருக்க மாட்டாங்க, அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு படித்து ப்ரிப்பேர் பண்ணி தான் போயிருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு இறையன் ஐஏஎஸ் சார் வந்து அவ்வளோ பெரிய பொசிஷனில் உடனே போயிருக்காங்க அப்படின்னா, உடனே இல்லை, அஃப்கோர்ஸ் நான் சின்ன வயசுலேயே அவரோட புக்ஸ்லாம் ரீட் பண்ணியிருக்கேன். அந்த பொசிஷன் பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி அப்படியே ஒரு பிரமிப்பாகவும் சிலுத்து போகுது அப்படின்னா அதுக்காக அவர் பட்ட எஃபோர்ட் வந்து அவ்வளோ இருந்திருக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, படித்து தான் ஆகணும். அதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். கஷ்டப்படணும், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நமக்கு போயிருப்பாங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் 8 கிராமருக்காக டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். 200 ருபீஸ் தான் ஃபீஸு. ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களோட ப்ராக்டிஸ்க்காக மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு. பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் வந்து 3 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? நீங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்காக தான் டெஸ்ட்டை வந்து நம்ம 3 ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்கோம். ஒரு டாப்பிக்கை நான் ஒட்டுக்காக கொடுத்துட்டு போயிடலாம் எல்லாரும் மாதிரியும். பட் அல்டிமேட்டாக வந்து என்னோட எய்ம் நீங்கள் திரும்ப அதை படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை வந்து மனப்பாடமாக நீங்கள் பண்ணிட்டு போயிடணும் எக்ஸாமுக்கு. ஒய்? பிகாஸ் இதிலிருந்து தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வருது. நிறைய இதில் பார்த்துட்டோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சிங்குலர் ப்ளூரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் இருக்கிறதா வந்து இருக்குது. ஸோ மனப்பாடமாக உங்களுக்கு லிட்ரலி ஆயிடணும். அதுதான் வந்து என்னோட இன்டென்ஷன். அதுக்காக தான் நம்ம வந்து இத்தனை தடவை படிக்க சொல்கிறோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 கிளாஸுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு கனெக்ஷனுக்காக நம்ம வந்து நடுப்புற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து போடுவோம். 2 இண்டிபெண்ட் கிளாஸை வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா தனித்தே அது பொருள் கொடுக்கும். இதை இன்னும் கொஞ்சம் மேலே வந்து மெருகூட்டுறதுக்காக தான் நம்ம இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இங்கே போடுறோம். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை த 2 மெயின் கிளாஸஸ் அண்ட் கன்ஜங்ஷன் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சடன்லி, பீப்புள் ரேன் ஃபார் ஷெல்டர். ஸோ இது தனித்தனியாக சொன்னாலும் நமக்கு அர்த்தம் வரும். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் சடன்லி அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், மழை வர ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோ கரெக்டு தானே, இதில் ஒன்றும் இல்லை. பட் இந்த அண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கிட்ட ஒரு கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல். நம்ம ஒருத்தவங்க வந்து இம்பரேட்டிவில் சொல்லக்கூட செய்வோம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூட செய்வோம். அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் வெல், நல்லா புரிஞ்சுக்கோ, கவனமாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே ஒரு முழுசாக தான் இருக்குது அந்த சென்டென்ஸ். அதுக்கப்புறம் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணிடல. இப்போ நேற்று வீடியோவில் பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் வெல், அதர்வைஸ் யூ கேன் நாட் சால்வ் தி ப்ராப்ளம். இல்லைனா உன்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நம்ம தனித்தனியாகவும் சொல்லலாம், யூ கேன் நாட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனியாக சொன்னால் அதுலேயும் பொருள் வரும். ஆனால் அந்த அதர்வைஸ் அப்படிங்கிறது இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அடுத்து 50 candidates appeared for the interview but only 5 were selected. இங்கே 50 பேர் அப்பியர் ஆனாங்கப்பா, 5 தான்ப்பா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் வரும். ஆனால் அந்த பட் ஆனால் 5 பேர் தான்ப்பா செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அது மீனிங்ஃபுல்லாக வருது. அதுக்காக தான் அந்த பட் போடுறோம். ரமேஷ் டிட் நாட் நோ ஸ்பானிஷ் ஸோ ஹி வாண்டட் டு ட்ரான்ஸ்லேட். ஓகேவா? இங்கே ஸோ ஓகே, ஸோ இது வந்து என்னது? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஹீ இஸ் அ குட் ஆக்டர் ஸ்டில் ஹீ இஸ் நாட் பாப்புலர். அவன் ஒரு குட் ஆக்டர் ஆனாலும் இருந்த போதிலும் ஸ்டில் ஹீ இஸ் நாட் பாப்புலர். ஸ்டில் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகே, ஸோ மேலே சொன்னதே தான் அந்த கன்ஜங்ஷன் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு வேணும்னா இந்த எப்படி இந்த பிடிஎஃப் நான் ஃபைனலாக அட்டாச் தானே பண்ண போகிறேன், நீங்கள் அப்படியே ஒரு ரீவிசிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லணுங்கிறது கிடையாது. காம்பவுண்ட் சென்டென்ஸ். லுக் அட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கிட்ட நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிஸ்ஹானஸ்டி இங்கே வராது. ஹானஸ்டி ப்ரமோட்ஸ் கேரக்டர் அண்ட் இங்கே வரும் அந்த டிஸ்ஹானஸ்டி, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ஹானஸ்டி டெஸ்ட்ராய்ஸ் இட். ஸோ ஹானஸ்டி ப்ரமோட்ஸ் கேரக்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தை மெயின் கிளாஸ் 1, இது மெயின் கிளாஸ் 2. டிஸ்ஹானஸ்டி டெஸ்ட்ராய்ஸ் இட் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ் 2. இங்கே அண்ட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன், இதுதான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இது தனித்தனியாகவும் சொல்லலாம். ஹானஸ்டி ப்ரமோட்ஸ் கேரக்டர் அப்படின்னு நம்ம தனியாகவும் சொல்லலாம். டிஸ்ஹானஸ்டி டெஸ்ட்ராய்ஸ் இட் அப்படின்னு தனியாக சொன்னாலும் அர்த்தம் வரும். பட் இந்த அண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் இந்த சென்டென்ஸை
மீனிங்ஃபுல்லாக மாற்றுது. ஓகே, ஸோ 2 மெயின் கிளாஸஸ் கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன் ஃபார்ம் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், 1 or more சபார்டினேட் கிளாஸஸ் வந்து இருக்கும். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் போடுவோம், அதை மறந்துடக்கூடாது. சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு இதுதானே இப்போ பார்த்தோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, திருப்பி நான் தெரியாமல் பேஸ் பண்ணிக்கேன். பிக் அவுட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் இந்த ஃபாலோயிங் பேசேஜ். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸ்க்கும் பார்த்தோம் இல்லையா, இதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து காம்பவுண்ட் மட்டும் எடுக்க போகிறோம். த ஃபுட் வி eat has to be digested, then throughout of the body. இப்படின்னும் நம்ம நிப்பாட்டியிருக்கலாம். then throughout of the body அப்படின்னுமே அவங்க நிப்பாட்டிருக்கலாம். பட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு அண்டை போட்டு ரெண்டையும் வந்து ஒன்றா இணைத்து சொல்கிறாங்க. the food we eat has to be digested and then thrown out of the body அப்படின்னு ஒரு இதோட சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா கீழே இருக்குது, இந்த லாஸ்ட் லைனில் மட்டும்தான் காம்பவுண்ட் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. let us do away with hatred and lead a healthy life filled with peace and joy. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? வெறுப்பை விட்டுட்டு and lead a healthy life, இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், மகிழ்ச்சியோடையும் அமைதியோடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அந்த மேட்ச் கீழே இருக்கும். இந்த மேலே கொஷினை நீங்கள் ரீட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஓகேவா, we were thoroughly disappointed. ஸோ இந்த மேட்சை வந்து கொஷினாக கொடுத்துருந்தாங்க மாற்றி நான் இதை அலைன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். since our team did not get a prize, நாங்கள் ரொம்ப வந்து டிஸப்பாயிண்டடாக இருந்தோம். our team did not get a prize, இப்படி தனித்தனியாக சொல்லலாம். நாங்கள் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்தோம், ரொம்ப மனசு சோர்ந்து போய் தான் இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் டீம் வந்து ப்ரைஸ் வாங்கலப்பா அப்படின்னு சொல்லலாம், தனித்தனியாக சொல்லலாம். we were thoroughly disappointed, our team didn't get a prize அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த since அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்கும். எதனால அப்படின்னா, எங்கள் டீம் ப்ரைஸ் வாங்காததுனால, வாங்காத இருந்த போதினால், அதனால். ஓகேவா, hardly had he stepped out when it began to rain. ஓகேவா, when it began to rain, அவன் கரெக்டாக வெளியில் போகும்போது மழை வர ஆரம்பிச்சிச்சு. when it began to rain, மழை வர ஆரம்பிச்சிச்சு. they wanted to find out his address. ஓகேவா, they wanted to find out his address. since we had run out of petrol we could not go further. since we had run out of petrol, எங்களுக்கு பெட்ரோல் தீர்ந்து போனதுனால we could not go further. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சென்டென்ஸை இது வந்து என்ன பண்ணியிருக்கு? டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, தி காஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஜுரி வாஸ் ஹிஸ் ரெக்லஸ் டிரைவிங். ஸோ இது வந்து ஒரு சாதாரண சிம்பிள் சென்டென்ஸு. இவனோட இன்ஜுரி வந்து எதனால் அப்படின்னா, அவனோட அசால்ட்டான டிரைவிங்னால தான் இந்த இன்ஜுரி அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. நம்ம அதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, ஸோ அடுத்த இது வந்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன். இது கொஞ்சம் இருக்கும் தான். இதை முடிச்சுட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் PDF ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா பார்ட்டுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஐ மீன் கிராமரில் பார்ட் பி பார்ட் சிக்கு வந்து சிலபஸ் வந்தோடனே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்சை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து லிங்க்கில் பார்த்துட்டு 200 rupees தான் ஃபீஸு. நான் ரொம்ப சார்ஜ் பண்ணலை, ஃப்ரீயாகவும் நான் கொடுக்கல. ஏன் ஃப்ரீயாக கொடுக்கலன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது. எந்த அளவுக்கு நம்ம இன்புட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா, அது என்ன வந்தாலும் சரி, எப்படி இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாம் செத்து போகணுமோ அதே மாதிரி தான் ஒரு விஷயமும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இன்புட் போட்டு அதிகப்படியான எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அவுட்புட் நமக்கு இருக்கும். நல்ல எஃபர்ட் போட்டு இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகுவீங்க. அது கம்மியானுச்சு அப்படின்னா அதுவும் கம்மியாகும். ஸோ எதையுமே நம்ம ஃப்ரீ அப்படின்னு இந்த உலகத்தில் எடுத்துக்க முடியாது. ஒரு மரம் நட்டால் அது நாளைக்கு நமக்கு இன்டர்ன் வந்து என்ன கொடுக்கும்? ஆக்சிஜன் கொடுக்கும். இதுதான். ஓகேவா, சும்மா நான் மரமே நடமாட்டேன், ஆனால் எனக்கு ஆக்சிஜன் மட்டும் வேணும் அப்படின்னா அது நடக்காது. கரெக்டாக, ஸோ இன்புட் இல்லாமல் அவுட்புட் வராது. அதுக்காக தான் மோரோவர் நான் ஃப்ரீன்னு கொடுக்குறேன்னா அது நிறைய மிஸ்யூஸ் ஆகுது. உங்களை வந்து நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபீஸாவது நான் சார்ஜ் பண்ணணும். ஸோ 200 தான் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.